Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner exercise sum number 16 பார்க்கலாம். question read பண்றேன். Mala and Anita are partners sharing profit and losses in the ratio of 3:2. Mercy is admitted into the partnership with 1/5 share of profit. Calculate new profit sharing ratio and sacrificing ratio. So question இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மாலா அனிதா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. இப்போ மாலா அண்ட் அனிதா ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்க 3:2 அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா என்ன செய்வோம், 3 2 ஆட் பண்ணா 5 கிடைக்குது. இப்போ மாலாவுக்கு 3 அனிதாவுக்கு 2 டிவைடட் பை என்ன செய்வோம், நம்ம சம் ஆஃப் த ரேஷியோவை தான் டினாமினேட்டர்ல என்ட்ரு பண்ணுவோம். அப்போ 5/. இப்போ மாலாவோடது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/5, அனிதாவோடது 2/5. மர்சிங்கிறவங்க நியூ பார்ட்னரா அட்மிட் ஆறாங்க. அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு 1/5 கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் எக்ஸசைஸ், ப்ரீவியஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் அவங்க என்ன கொடுத்துருவாங்க, மர்சி நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறது அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருவாங்களா. ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுப்பாங்க. அடுத்தது நியூ பார்ட்னர் எவ்வளவு அக்வயர் பண்றாங்க ஓல்டு பார்ட்னர் கிட்ட இருந்து, இல்லைன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளவு சரண்டர் பண்றாங்க இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னருக்குன்றத கொடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம். இப்போ மர்சிங்கிற நியூ பார்ட்னருக்கு 1/5 ஷேர் எப்படி வந்ததுன்னு நமக்கு இங்க கொடுக்கவே இல்லை. இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா, இவங்க சரண்டர் பண்ணாதானே இவருக்கு கிடைக்கும், இல்லைன்னா இவர் அக்வயர் பண்ணாதானே இவருக்கு இந்த ஷேர் கிடைக்கும் இல்லையா. அது எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல அப்படின்னா ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு ஷேர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஓல்டு ஷேர், அதாவது மாலா அண்ட் அனிதா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ நீங்க டைரக்டா என்ன பண்ணிடணும், ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னுட்டு 3:2 போட்டுருணும். நமக்கு எந்த விதமான கால்குலேஷனும் கொடுக்கல, ஏன்னா அவங்க கால்குலேட் பண்றதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதனால ஓல்டு ப்ராஃபிட் இவங்க அந்த 3:2 அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, தியாகம் பண்ணிடுறாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன 3:2 கொடுக்கறத அப்படியே தியாகம் பண்றதுனால மர்சிக்கு 1/5 கிடைக்குது. ஓகேங்களா, அப்படிதான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஓல்டு ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2 எப்படி கிடைக்குது, ஓல்டு பார்ட்னர்ஸ் உடைய ஓல்டு ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். ஓகேவா, அடுத்தது இப்போ இந்த 1/5 எப்படி கிடைக்குது, ஏதாவது ஒரு லாப பங்கு இருந்தா தானே அதுல உங்களுக்கு இந்த பங்குன்னு ஓல்டு பார்ட்னர்ஸ் இவருக்கு அலாட் பண்ண முடியும். அப்ப எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1ன்னு வச்சுக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் ஷேர் ப்ராஃபிட் எவ்வளவு, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1ன்னா இந்த 1ல இருந்து தான் இவருக்கு 1/5 கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா, அப்போ நியூ பார்ட்னருக்கு 1/5 எப்படி கிடைச்சது, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1 இருக்கு, அதுல இருந்து தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, உங்களோட பங்கு மர்சியோட பங்கு 1/5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1ல 1/5 மர்சிக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப என்ன செய்யறோம், நம்ம மைனஸ் பண்றோம். 1/5 1ல இருந்து சப்ராக்ட் பண்ணாதான் ரிமைன் தெரியும். அதாவது நியூ பார்ட்னருக்கு இந்த ஒரு முழு பங்குல இருந்து 1/5 பங்கு நியூ பார்ட்னர் கொடுத்துட்டா ரிமைனிங் பங்கு தான் யாரோடது, ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்ப இந்த ரிமைனிங் ஷேர் என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு ஷேர்ல இருந்து 1/5 பங்கு சப்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா 1/5 is 5, டினாமினேட்டர்ல இந்த 5 போட்டுக்கிறோம். 1/5 is 5, 1/5 is 5 வந்தது, மைனஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். 1 1s are 5, 5ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 4/5 கிடைக்குது. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 4/5. புரியுதுங்களா, இந்த 4/5ல இருந்து தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் ஷேர் பண்ணி பங்கு போட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு முழு ப்ராஃபிட்ல இருந்து இவருக்கு 1/5 கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் யாருக்கு போகும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு போயிடுது. இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தட், இந்த மாதிரி அவங்க ஓல்டு பார்ட்னர் சரண்டர் எவ்வளவு பண்ணிருக்காங்க, நியூ பார்ட்னர் எவ்வளவு அக்வயர் பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், இது டிஃப்ரெண்ட் மெத்தட். எப்படின்னா
இந்த ரிமைனிங் ஷேர் இருக்கு இல்லையா, அதை ஓல்டு ஷேர்ல இருந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஓல்டு ஷேர் இன்ட்டு மல்டிப்ளை வித் ரிமைனிங் ஷேர் எவ்வளவு 4/5. ஓகேங்களா, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேர் இன்ட்டு ரிமைனிங் ஷேர். ஓகே, டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடணும். 3 4s ஆர் எவ்வளவு 12, 5 5s ஆர் 25, 2 4s ஆர் 8, 5 5s ஆர் 25. இப்போ மெர்சி நியூ பார்ட்னருக்கு வரும், அவரோடது எவ்வளவு இருக்கு 1/5 இருக்கு. டினாமினேட்டர் செக் பண்ணாக்க நியூ பார்ட்னர் மெர்சிக்கு எப்படி இல்லை, ஈக்குவலா இல்லை, இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கு. ஓல்டு பார்ட்னருக்கு 25 25. அதனால மெர்சிக்கும் 25 ஆன்சர் வரணும் டினாமினேட்டர். அப்போ 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 25 வரும்? ஒரு நம்பரை மல்டிப்ளையும் பண்ணணும், டிவைசபிளும் பண்ணணும். அது எந்த நம்பர்னாக்க 5. ஸோ 5 5s ஆர் 25, 1 5 is 5. ஓகேங்களா, ஸோ இதை கேன்சல் பண்ணா 1/5 வந்துடும். அதனால இந்த நம்பரையே மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணோம்னாக்க 25 டினாமினேட்டர் வந்தது, 1 5 is 5 வந்துச்சு. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாலாவுக்கு 12/25, அனிதாவுக்கு 8/25, மெர்சிக்கு 5/25 கிடைக்குது. அப்படின்னா 12:8:5. ஓகேங்களா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 12:8:5. ரிமைனிங் ஷேர் எவ்வளவு 4/5. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.